ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிஷா தி வேர்ல்ட். நான் உங்கள் அனு. இன்றைக்கி நாம் ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ஃப்ரை பேனில் பண்ணுற ஸ்விஸ் ரோல் ஜாம் கேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நாம் நார்மலாக கடாயிலையோ குக்கர்லேயோ செய்யாமல் ஃப்ரை பேனில் நாம் செய்ய போகிறோம். இது பேக்கரி ஸ்டைல்லையே அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்கு 2 முட்டை தேவைப்படும். அந்த 2 முட்டைகளை ஒரு பவுலில் இப்படி உடச்சி ஊற்றிக்கலாம். 2 முட்டைக்கு 3 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்திக்கங்க. சுகர் சேர்த்துனதுக்கு அப்புறம் ஒரு விஸ்குனால் நல்லா இப்படி கலந்து விட்டுருங்க. சுகர் எல்லாம் இந்த முட்டையோடு சேர்ந்து நல்லா ஜெல் ஆகணும். ஸோ அது வரைக்கும் நல்லாவே விஸ்குனால் இப்படி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நான்ஸ்டாப்பாக இப்படி நம்ம பீட் பண்ணுறப்போ ஒரு ஸ்டேஜில் இது நல்லாவே இப்படி பொங்கி வரும். நார்மலாக எலக்ட்ரிக் பீட்டர் நாம் இன்றைக்கி யூஸ் பண்ணலை. எல்லாருனாலையும் எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ண முடியாது. ஸோ நார்மல் விஸ்க்லேயே உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். இது கூட இப்போ நாம் 4 ஸ்பூன் மைதா சேர்த்திக்க போகிறோம். இது கூட 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 பிஞ்ச் பேக்கிங் சோடா, 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்திக்க போகிறேன். இதை எல்லாத்தையும் இப்போது ஜென்டிலாக ஒரு மிக்சிங் கொடுத்துக்கலாம். ஆட் பண்ண பவுடர் ஃபுல்லாகவே முட்டையோட நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ நான்ஸ்டாப்பாக இப்படி நல்லாவே கலந்து விட்டுருங்க. இந்த பேட்டர் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, அட் தி சேம் டைம் ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இது ஃப்ரை பேனில் தான் செய்ய போகிறோம் அப்படின்னு. ஸோ ஒரு ஃப்ரை பேனில் இப்படி நல்லா ஆயிலை க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரை பேனில் இந்த ஆயில் எல்லா இடத்துக்கும் படுற மாதிரி நல்லாவே க்ரீஸ் பண்ணிவிட்டு நாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த இந்த கேக் பேட்டரை இப்போ இதில் நாம் சேர்த்திக்கலாம். ஃப்ரை பேனில் ஊற்றுனதுக்கு அப்புறம் இதை நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி கப் மெஷர்மெண்ட்டில் உங்களுக்கு நான் சொல்லலை, எல்லாமே ஸ்பூன் மெஷர்மெண்ட்டில் தான் சொல்லியிருக்கேன். 4 ஸ்பூன் மைதாக்கு கண்டிப்பாக 8 to 10 வரைக்கும் கேக் பீசஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இப்படி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் இதை ஒரு லிட் போட்டு கவர் பண்ணிடலாம். இதில் ஹோல்ஸ் இருக்கும். ஸோ இதையும் நாம் லாக் பண்ணிடுவோம். இதை இப்போது ஒரு 5 to 7 மினிட்ஸ் நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். நார்மலாகவே நாம் 35 to 40 மினிட்ஸ் வைப்போம். ஆனால் இது நம்ம ஃப்ரை பேனில் செய்கிறதுனால ஒரு 7 மினிட்ஸ்லேயே நல்லா இது போல் வெந்து வந்திருக்கும். ஒரு ஃபோர்க் இல்லை இது போல் ஸ்டிக்கில் நல்லா குத்தி பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வந்திருந்ததுன்னா சூப்பராக ரெடியாக இருக்கும். இது பேனில் கொஞ்சம் கூட ஒட்டவே ஒட்டாது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எழும்பி வருது. பேனில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. ஸோ ஸ்பூன் மெஷர்மெண்ட் கரெக்டான அளவு தான். இப்போ இதை நாம் தனியாக எடுத்து இதை கொஞ்சம் கூல் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ பஃபியாக சாஃப்டாக நல்லாவே இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதை இப்போ நல்லா ஆற வச்சுக்கலாம். 5 நிமிஷம் நல்லா சூடு ஆறினதும் இது கூட இன்றைக்கி நான் 2 ஸ்பூன் அளவுக்கு மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம் சேர்த்திருக்கேன். ஜாம் சேர்த்துனதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் ஈவனாக இப்படி நல்லாவே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். நீங்கள் ஜாமுக்கு பதிலாக மயோனைஸ் சேர்த்திக்கலாம், க்ரீம் சேர்த்திக்கலாம், இல்லை பீனட் பட்டர் சேர்த்திக்கலாம். உங்களோட ஆப்ஷன் தான். இது ஒரு பேசிக் டைப் ஸ்விஸ் ரோல். ஸோ நான் இன்றைக்கி ஃப்ரூட் ஜாம் மட்டும்தான் சேர்த்திருக்கேன். ஸோ நான் ஆட் பண்ண ஜாமை எல்லா இடத்துக்கும் படுற மாதிரி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். அவ்வளோதான். இப்போ இதை ஒரு பட்டர் ஷீட்டில் எடுத்துக்கோங்க. ஏன்னா இதை இப்போ நாம் ரோல் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரோல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய ஜாம் கேக் லேயராக காட்டும். ஸோ நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டினது போலவே இதே மாதிரியே பொறுமையாக இப்படி ரோல் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நான் இதை ஃபுல்லாகவே நல்லாவே ரோல் பண்ணிவிட்டேன். மிச்சம் இருக்கிற இந்த பட்டர் ஷீட்டை நல்லா இது போல் கவர் பண்ணிவிட்டு நம்மளுடைய நார்மல் சாக்லேட் ரேப்பர் இருக்கும் இல்லைங்களா, அது போல் சைடில் இப்படி டேப் பண்ணி விட்டுருங்க.
2 சைடையும் இப்படி டேப் பண்ணிவிட்டு இதை இப்போ நாம் ஒரு 20 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்க போகிறோம். அப்போ தான் கட் பண்ணுறப்போ சரியாக இருக்கும். ஸோ இதை இப்போது ரெடி. இதை இப்போது ஃப்ரீசரில் ஒரு 20 மினிட்ஸ் வச்சுட்டு எடுத்துகிட்டு வரலாம். 20 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சாச்சு. இதை இப்போ நாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்மளுடைய ஸ்விஸ் ரோல் சூப்பராக செட் ஆகிருக்கு. இதை இப்போ நாம் பீஸ் போட ஆரம்பிச்சிடலாம். எப்போவுமே ஸ்டார்டிங் பீஸ் இது போல் தான் இருக்கும். ஸோ இதை நாம் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்தடுத்து பீஸ் போட ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், இந்த ஸ்விஸ் ரோல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இது பேக்கரி ஸ்டைல்லையே இருக்கும். அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். குட்டீஸுக்கெல்லாம் ரொம்பவே பிடிச்சமான ஸ்விஸ் ரோல் ஜாம் கேக் இது. கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் இதை ட்ரை பண்ணி உங்கள் குட்டீஸை குஷிப்படுத்துங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி கிறிஸ்மஸ் வரைக்குமே டெய்லி ஒரு கேக் ரெசிபி நாம் நம்மளோட சேனலில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை பார்த்துட்ருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ஸோ ப்ளீஸ் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே அந்த ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் இது போல் டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் உங்களுக்கு உடனுக்குடனேயே நோட்டிஃபிகேஷனில் காட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.